எஃப்சி ஸ்டிக்கர் ஒட்டுறதுல குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை கடந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தீங்க. இப்பொழுதும் அந்த குற்றச்சாட்டு தொடர்கிறதா, இல்லை ஆட்சி மாறிய பிறகு ஊழல் ஒழிந்து விட்டதா? இப்பொழுதும் தொடர்கிறது. அதாவது கடந்த ஜெயலலிதா பீரியட்ல கொண்டு வரப்பட்ட திட்டம். அதாவது இந்த திட்டத்தை நான் எப்படி சொல்றேன்னா, அதாவது சட்டம் போட்டு திருடுற கூட்டம் தான் சொல்லணும். ஒரு சட்டத்தை போட்டு வசூல் பண்ணது. ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்றால் லாரிகளுக்கு விபத்தை தடுக்கோ ஸ்டிக்கர் இருக்கணும்னு சொன்னால் அதை ஒட்டிடலாம். இல்லை அதை ஒட்டிட்டு வந்தால் தான் எஃப்சி பண்ணுவோன்னா அதை ஒட்டின பிறகு பார்த்துட்டு எஃப்சி பண்ணலாம். அதுக்கு ஒரு 100 நிறுவனங்கள் இருக்குது ஸ்டிக்கர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 9 நபருக்கு மட்டும் அது கொடுத்து ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கர், ஆட்டோக்கு 200 ரூபாலேருந்து ஆரம்பித்து ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா அவங்க 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டிக்கர் அவங்க 4500 5000 ரூபா இருக்குவாங்க. ஸ்டிக்கருக்கு 3500, ஒரு சர்டிபிகேட்டுக்கு ஒரு 1500. இது சர்டிபிகேட்னா இந்த வாகனம் பதிவு ஒரு வாட்டி எஃப்சி ஆகும்போது சர்டிபிகேட் வாங்கி பதிவாயிடும், கம்ப்யூட்டர்ல ஏறிடும். அது ரைட்டு, நீங்க என்ட்ரி பண்ணோம் ஸ்டிக்கர் ஒட்டி ரைட். ஆனா அது ஒரு எஃப்சி டைம் 10 ஆண்டா எஃப்சி போகும்போதெல்லாம் சர்டிபிகேட் போர்வையில் அதுக்கு ஒரு 1500 அதிகாரிகளுக்கு ஸ்டிக்கர் 1000 ரூபா ஸ்டிக்கரே ஒரு 3500, இதுல ஒரு 2000. இது இந்த அரசு ஒண்ணு நின்றுட பார்த்தா ஆனா தொடர்கிறது. இப்போது அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்றத விட அதிகாரிகள் ஊழல் அப்படின்னு குறிப்பிடலாமா? ஏன்னா அரசுகள் மாறினாலும் கூட இந்த விஷயம் அப்படியே தொடர்கிறதுனா அதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம இது கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா. ஆர்டிஓ அலுவலகம் எதிர்க்கு பக்கத்திலே, ஆர்டிஓ அலுவலகம் பக்கத்திலே இந்த ஸ்டிக்கர் விற்கிறவங்க 3 பேர் ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் நிக்கிறாங்க. அங்கேயே தான் வசூல் பண்றாங்க, அவர்களை எதிர்க்க தான் ஒட்டுறாங்க. அவர்கிட்ட தான் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் கேமரா. இப்போ இந்த உங்க இன்டர்வியூ வாயிலா சொல்ற லாரி உரிமையாளருக்கு, லாரிகளுக்கு இன்று முதல், இன்னைக்கு என்ன ஜூன் 27 இல்ல, ஜூன் 27 சொல்ற இன்னைக்கு நீங்க இனிமேல் லாரிகள் எஃப்சிக்கு போச்சுன்னா, எஃப்சிக்கு போனீங்கன்னா நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போங்க. வாங்கி உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டிக்கர் ஒட்டினா என்ன சைஸ் ஒட்டணும், ஒட்டிட்டு போங்க. யாராவது உங்ககிட்ட அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும் என்ட்ரி பண்ணோன்னு எந்த இன்ஸ்பெக்டரோ ஆர்டிஓ கேட்டாங்கன்னா என்ன தொடரும். இனிமேல் அதை தவிர்க்கணும். அப்பொழுதுதான் இந்த மாஃபியா ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இல்லையா? ஒழிக்கப்படும். அவர்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். இங்க இந்த ஆர்டிஓ பூந்தமல்லி, அண்ணா நகர் ஈஸ்ட் இல்ல இப்ப இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதுமே இருக்குல்ல? தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை நடப்பிருக்கிறது. இந்த ஆட்சி முடிந்தோ 40-50 நாள் முடிஞ்சோ 2 மாசம் ஆக போது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்று உங்கள் வாயிலாக, உங்கள் மீடியா வாயிலாக, இனிமேல் லாரிகளுக்கு ஃபிட்னஸுக்கு போச்சுன்னா அந்த வண்டிகளுக்கு ஸ்டிக்கரு நீங்க வாங்கி என்ன ஸ்டிக்கர் ஒட்டணும் ஒட்டின்னு போய் நிறுத்துங்க. எஃப்சி ஃபீஸ் கட்டுங்க. ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுன்னு சொல்லுங்க. யாராவது இதுக்கு சர்டிபிகேட்னு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டரோ இல்ல அங்க இருக்கிற புரோக்கரை கேட்டா என்ன தொடர்பு கொள்ளுங்க. அப்பொழுது தெரிஞ்சிடும் யார் பணம் கேட்குறாங்க, யார் இதில் இருக்காங்க. அப்போது இவங்க மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏற்கனவே 4 எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெடி பண்ணி இவங்க மீது நடவடிக்கை எடுத்து இங்கே. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.